finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை லங்கா பிரீமியர் லீக் 2024. சாரி மக்களே, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் 12க்கு அப்புறம் பெருசாக அந்த லங்கா பிரீமியர் லீகை கவர் பண்ண முடியல டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் அண்ட் டியூ டு அதர் கிரிக்கெட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ். கொஞ்சம் டைட்டாக போயிட்டு இருந்தது, அதனால தான் ரிவ்யூ என்னால் ப்ராம்ப்டாக போட முடியல. பட் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அண்ட் ஃபைனல்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஆப்வியஸ்லி இட்ஸ் ஒன் சைடட் மேட்ச், பட் வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு ஜாஃப்னா கிங்ஸ். ஸோ நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, பரவாயில்ல ப்ரோ ஃபைனலாக அட்லீஸ்ட் ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த ரிவ்யூ நான் ஆக்சுவலாக பண்ணணும் டிசைட் பண்ணேன். ஸோ ஆப்வியஸ்லி வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு ஜாஃப்னா கிங்ஸ் ஒன்ஸ் அகைன். திருப்பியும் நான் சொல்றேன், ஏன்னா 4வது முறை அவங்க இந்த எல்பிஎல் வின் பண்றாங்க. இது வரைக்கும் 5 எடிஷன் தான் நடந்திருக்கு, அதுல இவங்க 4 முறை வின் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஒரு பயங்கரமான டாமினேஷன் தான் சொல்லியே ஆகணும். அண்ட் எஸ், நிறைய பாசிட்டிவ்ஸ்ங்க இந்த எல்பிஎல் பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வந்து ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போயிருச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. குவாலிட்டி ஆஃப் பிச்சர்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் பார்த்தோம், நிறைய க்ளோஸ் கேம்ஸ் பார்த்தோம் அண்ட் குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் சூப்பராக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நிறைய டேலண்ட், ஸ்ரீலங்கன் யங் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. அண்ட் நிறைய ஃபாரின் பிளேயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்வால்மெண்ட்டோட விளாட்னாங்க. பிளேயர்ஸ் லைக் டிம் சைஃபர்ட், கிளென் பிலிப்ஸ், அலெக்ஸ் ஹேல்ஸ், ரிலி ரூசோ, ஃபின் அலன், இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓமர் ஜாய், எல்லாருமே ஒரு பயங்கரமான இன்டென்ட்டோட விளாட்னாங்க. ஸோ இதுலேயே தெரிஞ்சிருச்சு எப்போ ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி ஒரு இன்டென்ட்டோட விளாட்றாங்களோ அப்போவே அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரான்ச்சைசி லீக் வந்து டெவலப் ஆகுதுன்னு தான் அர்த்தம். மேபி அதர் ஃப்ரான்ச்சைசி லீக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீலங்கன் லங்கா பிரீமியர் லீக் அந்த அளவுக்கு பெருசா இல்லாம இருக்கலாம். பட் டெஃபினட்டா இந்த வருஷம் ஒரு ஸ்டெப் ஃபர்தர் போயிடுச்சுன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ அட் த சேம் டைம் ஒரு விஷயம் என்ன, ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரௌட் பெருசா வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு உமன்ஸ் கேமுக்கு இருக்கிற கிரௌடு கூட பெருசா இருக்க மாட்டேங்குது. நல்ல காலம் ஃபைனல்ஸ்ல பிரேமதாசால ஃபுல் கிரௌட் இருந்தாங்க, பட் குவாலிஃபயர்ஸ் அண்ட் எலிமினேட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக க்ரௌட் இல்லை. இது கொஞ்சம் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் யோசிக்கணும். எந்த பர்டிகுலர் வென்யூஸில் வச்சா மக்கள் வந்து பார்ப்பாங்க, அதே மாதிரி டிக்கெட்ஸ் ப்ரைஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு யங்ஸ்டர்ஸ் லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஆட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணலாம், இந்த மாதிரி மேட்சஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம். டிக்கெட் ரேட்ஸ் டீசெண்டாக வைக்கலாம், ஏன்னா அங்கே எக்கனாமிக்கலாகவும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பீப்புள். கிரிக்கெட்டை நீங்கள் டெவலப் பண்ணணும்னா யூ ஹேவ் டு அட்ராக்ட் பீப்புள். உங்கள் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டெவலப் பண்ணணும்னா ஸோ ஹோப்ஃபுல்லி அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனல் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா தரோ டாமினேஷன் ஃப்ரம் ஜாஃப்னா கிங்ஸ் 9 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. சோ நம்ம குவாலிஃபயர்ல இருந்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், குவாலிஃபயர்ல இதே 2 டீம் தான் மோதினாங்க. அதுல கலே டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்து சும்மா வச்சு செஞ்சு அமுச்சு விட்டாங்க ஜாஃப்னா கிங்ஸை. அப்புறம் ஜாஃப்னா கிங்ஸ் குவாலிஃபயர் 2 விளையாடி அங்க கண்டியை அடிச்சுட்டு வந்தாங்க. நல்லா வச்சுக்கோங்க, கண்டி வந்து கொலம்போ கூட விளாண்டாங்க எலிமினேட்டர், அதுல கண்டி வின் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஃபைனல்ஸ் ஒன்ஸ் அகைன் திருப்பி வந்தாங்க அண்ட் ஜாஃப்னா ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க தான் சொல்ல முடியும். டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க ஜாஃப்னா அண்ட் கலே மார்வல் ஸ்கோர் 184. நாட் ஐடியல் ஸ்டார்ட், 6 overs 24 for 3, 29 for 3 ஏதோ ஒரு ஃபைனல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் எடுத்தாலே நம்மளுக்கு நல்லா தெரியும் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட்னு. பட் 6 overs 29ல இருந்து லாஸ்டா 184 ரன்ஸ் அவங்க அடிச்சது பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். அதுக்கு நம்ம கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தாகணும். சேஃபர்ட் அண்ட் ஆப்வியஸ்லி ராஜபக்சே, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 62 ரன்ஸ் அந்த டைம்ல இம்மிடியா குயிக்கா ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. அதனால அந்த மொமெண்டம் ஒன்று கிடைச்சது. 12 overs 6 overs 29க்கும் 12 overs 82 for 4 எவ்வளவு டீசெண்டா இருந்தது. ஸோ 47 அவுட் ஆயிட்டார் டிம் சேஃபர்ட். அப்புறம் ராஜபக்சே அண்ட் அர்ச்சிகே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. அர்ச்சிகே பெரிய ஸ்கோர் அடிக்கல, 14 of 16 ஒரு 2ல ஸ்டே பண்ணாரு. பட் ராஜபக்சே ஐ திங்க் 82 of 38 பால்ஸோ ஏதோ சூப்பரா விளாண்டாரு. அவரோட பெஸ்ட் இன்னிங்ஸை காமிச்சாரு. ஆக்சுவலா லாஸ்ட் ஃபியூ இன்னிங்ஸாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கேமியோஸ் விளையாடிட்டு தான் போனாரு ராஜபக்சே. ஸோ அதுலேயே கிளியரா தெரிஞ்சது ஓகே இவர் கொஞ்சம் ஃபார்ம்ல தான் இருக்காரு. அண்ட் ஃபைனல் அதுவுமா சூப்பரா ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸா மாறி தான் நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே தட் வாஸ் அ வெரி குட் இன்னிங்ஸ் இன் ஃபைனல் 82. ஸோ இந்த பக்கம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி ஜேசன் பெர்ன்ட்ராஃப் அவரோட நியூ பால் ஸ்பெல் வந்து பாத்தீங்கன்னா கீயா இருந்தது. லிட்டரலி மேட்ச் அவர் தான் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. 4 overs 18 runs 2 wickets, 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ். அலெக்ஸ் ஹேல்ஸ் அண்ட் டிக்வெல்லா இவங்க 2 பேரும் சம காட்டியிருந்தாங்க டோர்னமெண்ட்ல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 விக்கெட் எடுக்கும் போதே they are literally down தான் நான் சொல்லுவேன். அண்ட் அசிதா பெர்னாண்டோ லைட்டா ஒரு ஓவர் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அப்புறம் நல்லா கம்பேக் ஆகி 3 wickets எடுத்தாரு. அசிதா பெர்னாண்டோ இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல அவரை பத்தி நிறைய நான் மேட்ச் டு மேட்ச் பேசியிருக்கேன். ஒரு மேட்ச்லயும் அவரோட இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சிருக்காரு தான் சொல்ல முடியும். ஸோ குட் எஃபர்ட் ஃப்ரம் ஹிம். அண்ட் இந்த பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாலே ஒரு மிகப்பெரிய செட் பேக்குங்க ஆக்சுவலி ஃபார் ஜாஃப்னா. பிகாஸ் ஃபர்ஸ்ட் பாலே அவங்களோட கீ பிளேயர் ஓகே கீ பிளேயர் நிசாந்த்கா அவுட், சம பால் ஃப்ரம் பிரிட்டோரியஸ், ஒரு சம அவுட் ஸ்விங்கர் நிக்கு அப்போ அவுட் கொடுக்கல, ரிவ்யூ போனாங்க அவுட் 0 for 1. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் உடனே நான் என்ன நினைச்சேன், ஓகே ஜாஃப்னா கொஞ்சம் தடுமாறுவாங்களான்னு. அப்புறம் 185 runs செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் குஷல் மெண்டிஸ் அண்ட் ரிலி ரூசோ. அன்பிலீவபிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, ரிலி ரூசோ நான் வந்து இதுக்கு முன்னாடி பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2-3 மேட்சஸ் அவர் விளையாடும் போது பார்த்தா அந்த அளவுக்கு பெருசா ஒரு என்ன சொல்றது ஸ்பின்னர்ஸை பெருசா பிக் பண்ற மாதிரியும் தெரியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாரு. ஸோ அவங்களோட போலிங்
bowling கொஞ்சம் வீக்கா தெரிஞ்சது. மேபி அவங்களோட bowling-ஐ ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஒரு லோக்கல் ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு ஃபாரின் bowler எடுத்துட்டு வரலாம், அதுக்கு ரூசோ டிராப் பண்ணலாம், அவர் பெருசா ஒன்றும் பண்ணல 2-3 மேட்சா அப்படின்ற மாதிரி நானே ஆக்சுவலா சொல்லியிருப்பேன். பட் சொன்ன அடுத்த நிமிஷத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மேல பெர்ஃபார்மன்ஸா ரிலி ரூசோ அடிக்கிட்டே இருந்தாரு, which is a great thing. See, obviously இனிஷியலா பார்க்கும்போது அவர் doesn't seems to be in good form, பட் அதுக்கப்புறம் அவரோட கேமை காமிச்சாரு தான் சொல்ல முடியும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட், அதுல வந்து டவுட்டே கிடையாது. அண்ட் ஃபைனல்ல அதுவும் அவர் அடிச்ச செஞ்சுரி அன்பலியோ 52 பால் என்னவோ அடிச்சாரு, லிட்டரலி டாமினேட் பண்ணாதான் சொல்ல முடியும். நல்ல பேட்டிங் விக்கெட்டு, ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு அட்டாக்கிங், ஒரு அந்த மாதிரி பெருசா எதுவுமே பண்ணல ஆக்சுவலா கலே மார்வல்ஸ். ஜஸ்ட் கோயிங் த்ரூ த மோஷன்ஸ். அவங்களா ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் பால்லே வந்து நீங்க வந்து இவர் அவுட் ஆகுனீங்களா நிசாங்காவா, அப்பவே இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிருக்கலாம். ஆஸ் அ கேப்டனா டிக்வெலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா ரொம்ப நார்மலா இருந்தார் ஆக்சுவலா அந்த ஃபைனல்ல. ஸோ அந்த டைம்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டிக்வெலாக்கு நல்ல டீம் கிடைச்சிருக்கு, பட் ஆஸ் அ கேப்டனா அவர்கிட்ட அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்கா அப்படின்னு நான் நினைக்கும் போது இல்லை. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அசலங்கா கிட்ட இருக்கு, அண்ட் சில பர்டிகுலர் கேப்டன்ஸ் கிட்ட அது இருந்துச்சு. பட் டிக்வெலா கிட்ட அந்த ஃபைனல் மேட்ச்ல கிளியரா நான் பார்த்த வரைக்கும் அந்த எக்ஸ்பேக்டர் இல்ல அவரோட கேப்டன்ஷிப்ல. அப்படியே ஜஸ்ட் லூஸ்ல விட்டாரு மேட்சை. அண்ட் இந்த மாதிரி குசல் மெண்டிஸும் ஒரு சூப்பர் வினிங் 72, அதுக்கு முன்னாடி குவாலிஃபயர்ல தான் செஞ்சுரி போட்டார் அவரு. கரெக்டான டைம்ல என்னதான் லீக் மேட்சஸ் அடிக்கலனாலும் கரெக்டான மேட்சஸ்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டாரு. குவாலிஃபயர்ல ஒரு செஞ்சுரி, இங்க ஒரு 72 நாட் அவுட். ஸோ ரெண்டு பேருமே தரமா முடிச்சு விட்டாங்க மேட்சை. அண்ட் எஸ், இவரோட ரூசோவோட செலிப்ரேஷன் சூப்பரா இருக்கும். 50 அடிச்சோடனே அப்படி கன்னு சுடுற மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்ணுவாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையா இருந்தது. அண்ட் கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க கலே மார்வல்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர்ல வின் பண்ணி டைரக்டா ஃபைனல் போனாங்க. திருப்பி இவங்களோட மரண தோல்வி அடைஞ்சதுக்கு கண்டிப்பா டாஸ் ஒரு ஃபேக்டர். பட் ஸ்டில் அவங்களோட பேட்டிங் அவங்க ஒழுங்கா விளையாடி இருக்கணும். ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் பால்ல லைட்டா அந்த பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் இருந்ததுங்க. அந்த ஒரு 3 overs ஒரு 4 overs இவங்க பெருசா விக்கெட் விடாம லைட்டா ரன் பால் கேம் விளையாடினாங்கன்னா கூட ஒரு 200 மேல அடிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம். பட் அந்த டைம்ல இவங்க ஓவர் அட்டாக் பண்ணி கடைசியில விக்கெட்ஸ் விட்டுட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா என்னதான் சூப்பர் இன்னிங்ஸ் ராஜபக்சே விளையாடினாலும் 184 அடிச்சாலும் டெஃபினட்டா அவங்க ஒரு 20-22 ரன் ஷார்ட் இருந்தது கிளியர் கட்டா தெரிஞ்சது. என்னதான் இவங்க 15.3 ஓவர்ஸ்ல முடிச்சிட்டாலும் 200 தானங்க, இதே 18 ஓவர்ஸ்ல முடிச்சிருப்பாங்க சேசிங்லாம் நினைப்பீங்க. கிடையாது. ஒரு ஃபைனல் போது ஒரு 200 டார்கெட்னா சைக்கலாஜிக்கலா அது அஃபெக்ட் ஆகும். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்க கலே மார்வல்ஸ். ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு ஜாஃப்னா கிங்ஸ் ஃபார் வின்னிங் திஸ் மேட்ச். ஒன் சைடட் டாமினேட் தான் பண்ணிட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கப்பெல்லாம் தூக்கி அசலங்கா கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிராஃபிங்க, இவ்வளோ பெரிய டிராஃபியை நான் பார்த்ததே கிடையாது ஒரு பிரான்ச்சைசி லீக்ல. அது தூக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஸோ ஃபின்னலன் தான் அதுக்கப்புறமா வந்து அசலங்கா கிட்ட இருந்து இந்த டிராஃபியை வாங்கி பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு. ஸோ குட் திங், சம் குட் பாசிட்டிவ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன் கைஸ். அண்ட் அவங்களுக்கு கரெக்டான டைம்ல தான் இப்போ வேர்ல்ட் சாம்பியன்ஸ் இந்தியாவோட T20 சீரிஸ் ஆட போறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. எல்லாம் ஃபார்ம்ல இருந்து வராங்க. ஸ்ரீலங்கன் ஸ்குவாடும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்ரி ஒன் ஆர் இன் ஃபார்ம். சரி, அசலங்கா கேப்டனா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். இப்போ ஸ்ரீலங்கன் டீம் இந்த பர்டிகுலர் T20 சீரிஸ்க்குள்ள நுழையும் போது நிறைய கான்ஃபிடன்ஸோட வருவாங்க. ஏன்னா அவங்களோட அந்த 15 மெம்பர் ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த LPL வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பாத்துறவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைனல் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, இந்த ஓவரால் LPL 2024 பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, என்ன மாதிரி டேலண்ட்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்றதெல்லாம் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் ஃபார் அட்லீஸ்ட் நான் இந்த LPL மேட்சஸ் போட்டவருக்கும் பாத்தீங்கன்னா ரீசெண்டான வியூஸ் வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் தட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென், bye.